Taste the Daily. தாம்பரம் அருகே முடிச்சூர் வரதராஜபுரத்தில் பெய்த திடீர் மழையில் மின்சார கம்பி தண்ணீரில் விழுந்து மிதக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மழை நின்றும் 1 மணி நேரமாக மின்சாரத்துறையை தொடர்பு கொள்ள முடியவில்லை என வேதனை தெரிவித்த பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என அச்சம் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தங்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டதாகவும் வரதராஜபுரம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் 2 மணி நேரமாக இருளில் தேர்வு எழுதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதியம் 3 மணி முதல் மின்சாரம் இல்லாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் பள்ளியை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஸ்டாலின் மாடல் அரசு ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் நீட் தேர்வு மையங்களில் மின் விசிறி, மின் விளக்கு போன்ற தேர்வுக்கான அடிப்படை வசதிகளுக்கான ஆய்வை மேற்கொள்ள ஏன் என கேள்வி எழுப்பிய பெற்றோர்கள் திராணியற்ற ஸ்டாலின் மாடல் அரசு மாணவர்களை பழிவாங்குவதாகவும் வேதனை தெரிவித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.